டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12 சனிக்கிழமை நடக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு என்னதாங்க எடுத்துகிட்டு போகணும்? நிறையா பேர் வந்து கேட்குறாங்க, நம்ம ஹால் டிக்கெட் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுமா? ஆக்சுவலாக அப்படி கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலுமே ஓகே. முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் வந்து ரொம்ப 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 முக்கியம். அது வந்து உங்கள் ஆதாராக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். ஸோ ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கோங்க. கூடுதலாக அதை ஜெராக்ஸுமே எடுத்து வச்சுட்டு போங்க. அதே மாதிரி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி கிடையாது, கண்டிப்பாக கொண்டு போகணுன்னு இல்லை. பட் கையில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மூஞ்சி வந்து ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒருவேளை பிரிண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் தெளிவாக இல்லை அப்படின்னா அப்போ உங்கள் ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அது போக வந்து நல்ல ஒரு எழுதுகிற மாதிரி, சில பேர்லாம் பேனா வந்து பக்கத்தில் கடன் வாங்கி எழுதுவாங்க, நல்ல ஒரு பேனா வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க, எரேசர் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ப்ளூ இங்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பிளாக் இங்க் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜெல் பென்லாம் இங்க் பென்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஓஎம்ஆரில் வந்து உங்களுக்கு ஜெல் இங்க் யூஸ் பண்ணிங்கன்னா லீக் ஆகிரும். தென் ஃபைனலாக ரொம்பவே முக்கியமானது, 9 மணிக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா 9:01க்கு போனால் கூட உள்ளே விட மாட்டாங்க. கரெக்டாக 8:30க்கெலாம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எழுத போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். சரியா? நெகட்டிவ் மார்க்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். எழுதுகிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.